அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமைகள் பகுதிக்காக நாம் எழுத்தாளர், பேச்சாளர், அறிவிப்பாளர், ஓவியர், கைவினை கலைஞர் என்று பல்லாற்றல் மிக்க கவிஞர் சுமி என்ற சுமித்ரா கோவிந்தசாமி அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். கவிஞர் சுமித்ரா கோவிந்தசாமி அவர்களே வணக்கம். கவிஞர் சுமித்ரா கோவிந்தசாமி அவர்கள் சென்னை வானொலி வர்த்தக ஒளிபரப்பில் பகுதி நேர அறிவிப்பாளராக பணியாற்றியவர். தெற்கு ரயில்வேயில் சீஃப் ஆஃபீஸ் சூப்பரண்டாக 38 ஆண்டுகள் செம்பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கின்றார்கள். ரயில்வேயில் பணியாற்றிய போது அவர்களுடைய பணியை மெச்சி பல விருதுகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது மத்திய அரசு. பணி நிறைவுக்கு பின் இப்பொழுது இலக்கிய விழா மேடைகளில் கவிமலை, சொல்மலை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கண்ணை பறிக்கும் பட்டசித்ரா, கோண்ட் ஆர்ட், மதுபனி வகை ஓவியங்களை படைக்கும் ஆற்றல் மிக்க ஓவியர். புதைப்பு சிற்பம், ஸ்டப்டு டாய்ஸ், எம்ப்ராய்டரி, வண்ணந்தீட்டுதல் என கைவினை பொருள்களை படைப்பதிலும் வல்லவர். மாயவனம், தேவதையின் குரல் என 2 அற்புதமான கவிதை நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். இலக்கிய மேடைகளில் பல விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார். இயக்குனர் எஸ்பி முத்துராமன், கவிதை உறவு ஆசிரியர் ஏர்வாடியார் என பல சான்றோர்கள் இவரது கவிதைகளை பாராட்டி சிறப்புரை வழங்கியுள்ளனர். கோயம்பேட்டில் உள்ள இவரது வீடு கலை அம்சங்கள், கைப்பொருள்கள் நிறைந்த கூடமாகவே திகழ்கிறது. கவிஞர், எழுத்தாளராக மட்டுமல்லாமல் ஓவியர், கைவினை கலைஞர் என பல்லாற்றல் பொருந்தியுள்ள கவிஞர் சுமித்ரா கோவிந்தசாமி அவர்களே நேர்காணல் செய்ய டாக்டர் கார்மிகலோன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிகலோன் அவர்களே, உங்கள் உரையை தொடருங்கள். உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய அன்புலக சக்கரவர்த்திக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வாசிப்பை நேசிப்பாக கொண்ட நான் சமீபத்திலே 2 புத்தகங்களை படித்தேன். அருமையான கவிதை புத்தகங்கள். இலக்கிய உலகிலே சுமி என்று அழைக்கப்படுகின்ற சுமித்ரா கோவிந்தசாமி அவர்கள் அற்புதமான கவிஞர், பன்முக திறமையாளர், பேச்சாளர், எழுத்தாளர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய பேராற்றல் மிக்க ஒரு பாரதி கண்ட புதுமை பெண். அருமையான கவிதைகள் இந்த புத்தகத்தில். இது பாருங்க, ஜஸ்ட் 2 மட்டும் சொல்கிறோம் பாருங்க. இந்த புத்தகத்திலேருந்து வாழ்வு நம் கையில், அது எல்லாருமே சொல்கிறது நம் வாழ்வு நம் கையில். இவங்க சொல்கிற அந்த ஒரு உதாரணத்தை பாருங்க. வழி நிறைந்த நாட்களை எல்லாம் வலிமை மிக்கதாய் மாற்றிக்கொள். என்ன ஒரு மோட்டிவேஷன் பாருங்க. எந்த பூட்டும் சாவி இல்லாமல் தயாரிக்கப்படுவதில்லை. எந்த பிரச்சனையும் தீர்வு இல்லாமல் வருவதில்லை. சரியான தீர்வை கண்டு ஏற்றுக்கொள். வாழ்வு நம் கையில்தான். பிரச்சனையை கண்டு ஒருவன் தயங்கினான், பயந்தான் என்றால் அவன் அழிந்தான் என்றுதான் பொருள். ஒரு பூட்டு இருக்கிறது என்றால் அதற்கு சாவி இருக்கிறது அல்லவா? அந்த சாவியை கொண்டு பூட்டை திறக்கலாமே.
அதேபோல் எந்த ஒரு பிரச்சனையும் சற்று நிதானமாக அமைதியாக யோசித்து பார்த்தால் அற்புதமான வழி கிடைக்கும், வாழ்வு சிறக்கும் என்ற அந்த ஒரு தத்துவ உண்மையை ஆஸ் எ மோட்டிவேஷனல் ரைட்டர் அவங்க சொல்லியிருக்கிறது அற்புதம். இன்னொன்று பாருங்க, ஒரு சின்ன கவிதை குறுங்கவிதைன்னு, அதில் ஒரு 4 வரி, இந்த 4 வரி படிச்சுட்டு நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு பெரிய மனிதர், அவர் பழைய நாட்களை எல்லாம் அப்படி அசை போட்டு பார்க்குறாரு. பாருங்க, அலங்காரமாய் தொங்கும் அழகு திரைச்சீலையின் அசைவில் ஏனோ அம்மாவின் நைந்த சேலை கண்ணுக்குள் நிழலாடுகிறது. இன்னும் ஒரு உருக்கமான வரி பாருங்கள். அதை சொல்லியுள்ள விதம், கடந்த காலத்தை யாரும் மறக்காதீர்கள். நீங்கள் இப்போது வானளவு உயர்ந்து நின்றாலும் உங்களை தாங்கி நிற்பது நீங்கள் கடந்த காலம் அத்திவாரமாக இருக்கின்ற அந்த பொற்காலம்தான் என்பதனை அழகாக சொல்லியுள்ளார். இன்னொரு புத்தகம் மாயவனம். இந்த புத்தகத்தில் இதுவும் எல்லாமே அற்புதமான பாடல்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன, உணர்ச்சிகரமான கவிதைகள். அதில் ஒன்று பாருங்க, பேசடி பெண்ணே பேசு, அருமை, மௌனங்கள் சம்மதம் அல்ல. முதல் வரியை பாருங்க, கன்னத்தில் அறைய மாதிரி இருக்குது. பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இதுவரைக்கும் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று சொல்வார்கள். அப்படிதானே நம்ம கேட்டு கேட்டு பழக்கப்பட்டிருக்கிற சின்ன பிள்ளையிலேருந்து இவங்க சொல்கிறாங்க பாருங்க, மௌனங்கள் சம்மதம் அல்ல, மனதுக்குள் மருகியே மாண்டது போதும், பேசடி பெண்ணே பேசு, இடம் பொருள் ஏவல் அறிந்து இதமாய் அழுத்தமாய் பேசு. பேசுறது கூட எப்படி பேசணும்னு அற்புதமான அனுபவ மொழி. நியாயமான உன் ஆசைகள் நிறைவேற நிமிர்ந்து நின்று அஞ்சாமல் பேசு, அநியாயங்களுக்கு பணிய மாட்டேன் என்பதை உயிர் ஆணி பேரிலிருந்து கம்பீரமாக உரத்துச் சொல். பாரதி கண்ட புதுமை பெண் இவர் என்பதற்கு இந்த ஒரு கவிதையே போதும். இப்படி மிகச் சிறப்பான பல்வேறு திறமைகள் கொண்ட ஒரு மனிதரை இலக்கிய ஆளுமைகள், இவங்களை நம்ம இலக்கிய ஆளுமைன்னு சொல்கிறதா, பன்முக திறமை கொண்ட மனிதர்னு சொல்கிறதா, இவங்களை எப்படி சொல்கிறது தெரியல. அது பாருங்கள், நான் வேடிக்கையாக சொல்கிறேன். ஒரு பெரிய வீடு இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட்டை இன்ஜினியர் கட்டிருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனால் வீட்டில் இருக்கிற எந்த பொருளை பார்த்தாலும் இது நான் பண்ணேன், இது இது என்னோடது அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவங்க இதெல்லாம் பண்ணாங்க, இப்படி ஒரு பல்வேறு கலைகள் கைவர் பெற்றது எப்படி என்று ஒரு ஆச்சரியம். சரி, நாம் ஒரு எழுத்தாளர் சுமி அவர்களை பேட்டி காண்கின்றோம். மேடம்ஜி வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். இருவருக்கும் என் மனம் நிறைந்த வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, ஓகே, ஏதோ கிட்டத்தட்ட நான் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக இலக்கிய உலகில் கொஞ்சம் அறியப்பட்டவன். நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நான் கவி பாடும்போதே உங்களோடலாம் கவிதை பாடியிருக்கேன். எழுத்துலக பிதாமகர் விக்ரமனையா காலத்திலேருந்தே. அது எப்படி இருக்கும், நான் ஒரு 200-300 கவியரங்க இருக்கும் நம்ம பாடியிருக்கிறது. நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இப்போ எவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க மேடம்? நான் கேஷுவலாக கேட்டப்போ ஒரு கொத்து கொண்டாந்து கொடுத்தீங்க. நான் உங்கள்கிட்ட பேசும்போது நான் அதை விளையாட்டாக எண்ணினேன். அது 235 சர்டிஃபிகேட் போல் எண்ணினேன். நீங்கள் அடுத்து இன்னொன்று இருக்குன்னு இன்னொரு புக்கு கொண்டாந்தீங்க. உடனே நான் மனசுக்குள்ள கணக்கு பண்ணிட்டேன், இதில் இது வரைக்கும் என்னது 235, அதில் எப்படியும் ஒரு 200-300 இருக்கும். ஒரு 500-600 சர்டிஃபிகேட்டாக வாங்கியிருப்பீங்க. இந்த கன்க்ளூஷனுக்கு நான் கண்கூடாக கண்டுவிட்டேன். அருமை. சரி, இவ்வளவு சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு இலக்கிய அரங்கங்களை பேசி கவிதை பாடி இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. சரி, நான் எல்லா எழுத்தாளர்களையும் நாங்கள் கேட்குற முதல் கேள்வி தான், இப்படி ஒரு பன்முக ஆற்றல், முதலில் எழுத்தில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? எத்தனை வயதில் அந்த எழுத்து ஆர்வம் வந்தது? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். நான் பிறந்தது தஞ்சை.
ஓ. படித்தது ஆங்கில வழி கல்வி, இங்கிலீஷ் சாபா. மீடியம், ஆ. படித்தது ஆங்கில இலக்கியம் தான். ஓ. அதனால இந்த தமிழ்ங்கிறது பள்ளிக்கூடத்துல படித்த தமிழ் தான். சூப்பர். அதனால அந்த வயசுலயே திருவள்ளுவர், பாரதி, பாரதிதாசன் இவர்களுடைய தாக்கம் எனக்கு அதிகம். ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறைகள் தெரியல. அப்போ தெரியல. கல்லூரி காலத்துல நிறைய பேச்சு போட்டிகள், அதெல்லாம் நிறைய பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இதெல்லாம் Super. நிறைய பரிசுகள்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். இந்த கவிதைன்றது அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ எழுதி அதெல்லாம் எங்கேயோ நிறைய காண கூட போயிருக்கு. அப்புறம் நம்ம எழுத்துக்களை வந்து ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த எந்திரகதியான வாழ்க்கை, ஆஃபீஸு, வீடுன்னு 38 வருஷ உழைப்பில் எனக்கு அந்த புத்தகமாக கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு நேரமே கடைசி இதில் தான் செட் ஆச்சு. நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தைய தான் முதல் புத்தகமே வெளியிட முடிஞ்சது. என்ன முதல் புத்தகம் தேவதையின் குரல். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் மாயவனம் வெளியிட்டேன். இன்னும் அடுத்த புத்தகம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு. இந்த எழுதுறதுங்கிறது வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த தமிழோட தாக்கம் தான். சூப்பர். அந்த பள்ளி நாட்கள்ல இந்த இது பணி ஓய்வுக்கு பிறகு விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஏன்னா முறைப்படி தமிழ் படிக்கலை. இப்போ தமிழ் ஆசிரியர்கள்லாம் அவங்க அந்த இலக்கணம், இலக்கியங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த இலக்கணங்கள்லாம் எனக்கு தெரியாது. சரி. அந்த முறைப்படி இந்த வெண்பா எழுதுறது, கட்டளை, கலித்துறை அதெல்லாம் தெரியாது. நிறைய பேர் தரவு கொத்த, கலிப்பா, எட்டடி அதெல்லாம் ரொம்ப முறைப்படி இலக்கியம் படித்தவர்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். எனக்கு என்னுடைய மனதில் இருப்பதை அழகா வெளிப்படுத்த தெரியும். உள்ளத்தில் அவ்வளவுதான். இந்த சமுதாயத்துக்கு பல விஷயங்களை நம்ம ஆணித்தரமா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வளரும் தலைமுறைகளுக்கு, நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஒரு தவறான பாதையில சமூகம் போய்கிட்டு இருக்கு. இது ஓரளவுக்கு நம்மளால எந்த முடியுதோ கருத்துக்களை சொல்லி வைப்போம். 100 பேர் கேட்டா 10 பேர் யோசிப்பாங்க, ஒருத்தராவது திருந்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அந்த சமுதாய பிரச்சனையோட பண்றீங்க, அது பாராட்டணும். என்னுடைய கட்டுரைகள் பரிசுக்காக எழுதுற, அந்த போட்டிக்காக எழுதுற பரிசே தேவையில்லை. நம்ம எழுதுறது ஒரு ஆள் நீங்க சொன்னதை கேட்டு நான் மாறினேன் அப்படின்னு சொன்னா அது பெரிய விஷயம். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான பாராட்டு, ஒரு பாராட்டு. ஆமா. இந்த மாயவனத்திலேருந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு கழுகுமலையிலேருந்து ஒரு விவசாயி 87 வயசு அவருக்கு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அம்மா, நான் கழுகுமலையில இருக்கேன், நான் ஒரு விவசாயி, 87 வயசு, மாயவனம் புத்தகம் நான் படித்தேன், அதுலேருந்து மாய நதியின் தீரா ஓட்டம்ன்ற கவிதை என்னை ரொம்ப பாதிச்சுது. நீங்க கடைசி வார்த்தை சொல்றீங்க, ஓய்வெடுக்க சம்மதமின்றி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. நானும் அப்படிதாம்மா ஓய்வெடுக்க சம்மதம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கேன். அந்த வார்த்தைகள், அவர் யாரோ நமக்கு தெரியாது, முகமே தெரியாது, அவ்வளோ வயசுல பெரியவர், எனக்கு பெரிய விருது கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அவரு யாரோ ஒருத்தர் அந்த எழுத்தை படிச்சு மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி போன் பண்ணி பாராட்டு, அது வந்து ஒரு பெரிய விருது. ஒரு பொற்கடி வாங்குறதுக்கு விருது, அதை விடவும் பெரிய விருது. சில நேரத்துல எங்க இருந்தோம்லாம் ஒரு ஃபோன் கால் வரும், இது படிச்சேன், இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது, இதை படிச்சு நான் அழுதுட்டேன், அந்த தேவதையின் குரல்ல இருக்க அம்மா கவிதை படிச்சுட்டு நான் 2 நாள் அழுத மேடம் அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஸோ இதுதான் வந்து பெரிய விருது நமக்கு. நம்மளை வந்து அடுத்தடுத்து நம்ம எழுதுறதுக்கு நமக்கு தூண்டு போல அமையாதான் இந்த மாதிரி வாழ்த்துக்கள் தான். வாழ்த்துக்கள் தான். அது அது ஒரு சந்தேகமே இல்லை மேடம். அதை தெரிஞ்சவங்க நம்மளை வாழ்த்துறதுங்கிறது வேற விஷயம். அவங்க சூப்பர் மேடம் அப்படி கை காப்பாங்க. அது யாரோ முகமே தெரியாதவங்க எங்கிருந்தோ வாழ்த்தாங்க, அதுதான் நம்மளுடைய எழுத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. என்னுடைய பேத்தி பத்தி நிறைய சகானா கவிதைகள் நிறைய போட்டிருப்பேன். அதை படிச்சுட்டு ஒருத்தர், எனக்கு இந்த மாதிரி ஒரு பேத்தி இல்லையே இதெல்லாம் வந்து நம்மளோட வந்து வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கொடுக்கும். நமக்கு நம்ம என்னதான் ஒரு விரக்தியில இருந்தா கூட இந்த இலக்கணம், இந்த இலக்கியங்கள் வந்து நம்மளை வாழ்க்கையில மறுபடியும் இழுத்து கொண்டாந்து நிறுத்துது ஒரு இடத்துல. இன்னும் போக வேண்டிய தூரங்கள் இருக்கு, மைல்ஸ் டு கோ அப்படின்றத நம்ம வாழ்க்கையில் ஒரு பிடிமானத்தை கொடுக்கறது இந்த இலக்கியம் தான் நமக்கு. அது சந்தேகமே இல்லை. இல்லை, இந்த பேசடி பெண்ணை பேசி இந்த கவிதையை கூட ஃபுல் கவிதையை பார்த்தா இன்னைக்கு கூட ஓகே, இன்னைக்கு கூட பெண்கள் எவ்வளவோ முன்னேறிட்டா கூட இன்னும் அவர்களுடைய உரிமை குரல் சத்தமாக ஒழிக்கப்படவில்லை என்பது உண்மை. நாமளும் மேடைகளில் பேசுகிறோமே தவிர
இப்போ ஒரு ஆண் நினைச்ச நேரம் வெளியில போயிடலாம், அது நினைச்ச நேரம் எந்த மீட்டிங் வேணாலும் போயிடலாம். வாஸ்தவம். ஆனா இப்ப நான் கிளம்பி போகணும்னா வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும், எல்லாம் சமைச்சு வாஸ்தவம். வைக்கணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வெளியில கிளம்ப முடியும். ஆமா அந்த கட்டுப்பாடு இன்னமும் இருக்கு. இருக்கு. எழுதப்படாத சட்டங்கள் இது. எழுதப்படாத இன்னைக்கு இருக்குங்கிறத அழகா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கு. நிதர்சனமான அதனால ஒரு ஆண் நினைச்ச நேரம் வெளியில போற மாதிரி எங்களால போக அது முடியும். முடியாது. இந்த பணியில அரசு பணியில இருந்து தான் எனக்கு ஓய்வு கிடைச்சது, வீட்டு பணியில இருந்து ஓய்வு கிடைக்கல. அருமை. அது வந்து எல்லா பெண்களுக்குமே உரியதா இருக்கு. ரைட், அது கரெக்ட். ரைட் மேடம் ஜி, இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் அரசு பணி, நீங்கள் வந்து இந்த தென்னக ரயில்வே நீண்ட காலம் அதிகாரியாக பணி பொருந்திருக்கின்றீங்க. ஒரு பெரிய அது இட்ஸ் ரியலி a கிரேட் அச்சீவ்மெண்ட். நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன், நிறைய மெரிட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் இப்போ ரயில்வேல பணிபுரியும் போது உங்களுக்கு அப்போ டைம் இருந்தது எழுதுறதுக்கு? எழுதுறதுக்குன்னா நீங்கள் பணி ஓய்வுக்கு பிறகுதான் எழுதுன்னு சொன்னீங்க. ஆமா. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ எழுதும்போது இதே ஆஃபீஸே இதுதான் அப்படியே இருந்தீங்களா, இல்லை அப்பயும் இது செய்யணும் அது செய்யணும் அந்த எழுத்து வேகம் இல்ல, அது எனக்கு மட்டும் ஆபீஸ் இருந்துகிட்டே வேலை இருந்தது? எவ்வளவு இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு சூப்பர், அதான் கேட்டேன். படிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஒதுக்குவேன். என்ன வேலை இருந்தாலும் Good. எதுவும் படிக்காம நான் தூங்கினதே கிடையாது. That's my question. அதே மாதிரி வரைதல், ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங், என்ன வேலை இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அப்படி அந்த லஞ்ச் ஹவர்ல ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு டைமு. குயிக்காக சாப்பிடுவேன். சாப்பிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கிடக்குதுன்னு வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அதாவது அனாவசிய பேச்சுக்கள் என்கிட்ட இருக்காது, ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன், நோ காசிப். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் சொல்லுவாங்க, சுமி சாப்பிட்டாச்சா, அவ்வளோதான், ஏதாவது வரைவா இல்லைன்னா எழுதிக்கிருப்பா. கிரேட். செயல்பாடுகள் பேசுது. ஆமாம். ரைட்டு. இப்போ நான் ஒவ்வொன்றா கேட்குறேன். புக்கை பற்றி பேசிட்டேன். எனக்கு வந்து நான் யூஸ்வலாக பார்த்தா நாங்கள் புக்கை பற்றி பேசுவோம், சர்டிஃபிகேட்டு அப்படி இப்படிலாம் பார்ப்போம். இப்போ பார்க்குற இடம்லாம் சர்டிஃபிகேட்டாக வச்சுருக்கீங்க, வீடு ஃபுல்லாக ஓவியமாக வச்சுருக்கீங்க. ஒரு 4-5 மட்டும் அதான் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இது வந்து மேடம் ஜி இது இது ஓகே. ஆஸ் எ லேமேன் இதை பார்த்தோன்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எங்கள் வீட்டில் கிராமத்தில் தஞ்சாவூர் ஜில்லா மாயரம் இந்த காலத்தில் நான்லாம் பொடினா இருக்கும்போது பெரிய பெரிய ஜாடி இல்லாத மாவுளை போட்டிருப்பாங்க, பெரிய ஜாடி. அது மாதிரி ஒரு ஜாடி மாதிரி இருக்கே, இது என்னது அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் என்னடானா பட்டுன்னு திருப்பி இதோ பாருங்க அப்படின்ற காமிக்கிறீங்க. இதை நீங்கள் வந்து எப்படி இதுக்குள்ளே வரைஞ்சிருக்கீங்க, இந்த டிசைன் பண்ணியிருக்கீங்க, இது வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி, இது எப்படி பண்ணீங்க? இது வந்து ஆக்சுவலாக ஃபேடி ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஓ, இது வந்து ஒரு முஸ்லி டப்பா. முஸ்லி என்ன ஓட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு வாங்குறது. சரி. அது காலியான பிறகு எந்த ஒரு டப்பா காலியானாலும் தூக்கி போட்ட மாட்டேன். அதுலேருந்து ஒரு பொருள் கரைப்பொருள் உருவாக்கிடுவேன். இதெல்லாம் வெறும் கார்ட்போர்ட். நம்ம எதுவும் சாமான் வாங்கி அந்த டப்பா வருது இல்லையா, அதை இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டு, இதெல்லாம் கிளே. இந்த கிராஃப்ட் செய்யறதுக்குன்னு கிளே இருக்கு. அந்த கிளே வாங்கி இந்த மாதிரி நம்ம கையால மாவு மாதிரி பிசைஞ்சு இதெல்லாம் செஞ்சு போட்டு இந்த டிசைன்லாம் நம்ம உருவாக்குறது. பறவைகள், பூ, இலை எல்லாம் செஞ்சு ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணி, இதுல இது வந்து ஒரு வீடு மாதிரி. இது ஜன்னல், இது கதவு, இது வந்து ராமர் பட்டாபிஷேகம். ராமர் பட்டாபிஷேகம் கதவு வச்சு மூடி வச்சிருக்கு. இது உள்ள வந்து நம்ம அந்த எல்இடி லேம்ப் எல்லாம் சின்ன சின்ன பல்பு எல்லாம் வருது இல்லையா, அதை இப்படி போட்டு வச்சிட்டோம்னா வெளிச்சம் வரும். இது வந்து பியூரல் ஆர்ட்னு பேரு. இதெல்லாம் வந்து கார்ட்போர்டு, அட்டைகள், இதெல்லாம் வந்து கிளே. இதெல்லாம் கற்றுக்கிறது உங்களுக்கு எப்படி நேரம்? ஒரு ஆர்வம் தான். நீங்கள் வந்து ஆஃபீஸ் வேலைன்னு அப்படி பண்ணிருக்கீங்க, வீட்டுக்கு வந்து அப்போ இன்னொன்று மேடம், அது ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். எங்கே? தோ இருக்கு. இதுதான். அதாவது நாங்கள் சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் நிறைய அரிக்கல் லேம்ப் இருக்கு மேடம். தீபஸ்தம்ப கட்டன் வெவ்வேறு சைஸில் வச்சுருக்கோம். சின்ன விளக்கு அந்த பெரிய பெரிய அரிக்கல் லேம்பெல்லாம் இருக்கும். இது வந்து இந்த லாந்தர் லேம்ப் அரிக்கல் லேம்ப் மாதிரி இருக்கு. இது என்ன? இதுக்கே உங்கள் பாண்டில் ஏதாவது பேர் சொல்லுவீங்க? இதுவும் அதே முஸ்லி டப்பா தான். அதே முஸ்லி டப்பா. இது மேலே மூடி தனித்தனியாக செஞ்சு அதை ஒட்ட வச்சுட்டு இந்த டிசைன் கிளேல டிசைன் பண்ணி பெயிண்ட் போட்டுட்டு இதில் வந்து ஒரு விளக்கு. இந்த விளக்கு போட்டு நைட்டில் வச்சோம்னாக்கா அதுக்கு லேம்ப் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே அழகாக நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி லேம்ப் வச்சா கூட அழகாக மாட்டிக்கலாம். கேண்ட்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் உள்ள வச்சிட்டோம்னா நைட்டில் வந்து விளக்கு மாதிரி அழகாக திலக வச்ச மாதிரி வந்தாவா இருக்கு. Really have artistic mind.
இது 2. இல்லை நான் பார்த்த 2 தனியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கேட்க. இது மேடம் ஜி, இது நான் எதுக்குமா ஒரு டேபிள் கிளாத் பார்த்தீங்களா, அது கூட நம்ம பார்க்க தெரியல பாருங்கள். அதான் ஒரு கலைஞருக்கு லேமேனுக்கும் உள்ள வித்தியாசம் தலைகீழ பார்க்குறேன். ரைட்டு. இப்போ இதை வந்து இது 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 எம்ப்ராய்டரியே தான். ரைட். இந்த எம்ப்ராய்டரி இது வந்து கிளி இதெல்லாம் இப்போ ரொம்ப சிரமசாத்தியமான வேலை, கஷ்டமான வேலை. இது 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 என்ன ஒரு வாரம் ஆயிருக்குமா பண்ண உங்களுக்கு? மேலேயா? அப்பா ஒவ்வொன்றா கலரு இது வாங்கி இது தைச்சி பார்த்து பண்ணோம்ல. பெயிண்ட் பண்ணுறேன்னா பெயிண்ட் எடுத்து அடிச்சு விட்டுரும். இது ஊசி நூல் வேலை இல்லையா, நிறைய டைம் கன்சம்ஷன் ஆகும். டைம் எம்ப்ராய்டரி டிஃபிகல்ட் ஆர்ட் தான். இப்போ ஏன்னா எங்கேயாவது ஒரு நூல் சிக்கிடுச்சுன்னா செஞ்சது ஃபுல்லாகவே நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அது அவ்வளோ கவனமாக செய்யும், ரொம்ப கவனமாக செய்யும். டஃப் ஜாப். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு டிசைன். இது ஒரு கலர், இது பார்த்தா ஏகப்பட்ட கலர். இந்த கிளிக்கே இவ்வளவு கலர். ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. ஸோ யூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் எம்ப்ராய்டரி ஆல்சோ. நான் ஒவ்வொன்றா அப்படி வைக்கிறேன். அப்போ இன்னும் கூட அதை எடுங்க. நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் உங்களை கேட்கணுன்னு. இது என்ன? இது வந்து இந்த வண்டி வந்து பார்க்குறது. இந்த வண்டி வாங்கி இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி 3 வண்டி இருக்கு. இப்போ ஒரு பொங்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வண்டியை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இது மேலே கொஞ்சம் அருகம்புல்லு, கொஞ்சம் பழங்கள் எல்லாம் வச்சு 2 வண்டியை வச்சு 2 பானையில் பஞ்சு வச்சு பொங்கல் பானை மாதிரி டெக்கரேட் பண்ணி அறுவடையிலேருந்து வர்ற மாதிரி ஒரு டெக்கரேஷன். அறுவடை பண்ணி மகசூல் முடிஞ்சு காய்கறியா நெல்லெல்லாம் வர மாதிரி டெக்கரேட் பண்ணி பொங்கல் பானை எல்லாம் வச்சு 2 பொம்மையை அது பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு ஆணு பெண்ணு நிற்க வச்சு அது ஒரு பொங்கலுக்கு அது ஒரு டெக்கரேஷன் மாதிரி. நீங்க வந்து ஒரு ஆர்வத்தினால பண்றீங்க. இதையே நம்ம வந்து ஒரு மாஸ் ஸ்கேல்ல பண்ணா நல்ல வியாபாரம் ஆகும், நம்ம பிசினஸ். இதுக்கு நிறைய இது பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள்? இது வந்து ரெடிமேடா வாங்குறது. அதனால வெறும் பெயிண்டிங் அண்ட் ஸ்டோன் அது ஒரு 2 days. இதை வச்சு புள்ளி வச்சு அதெல்லாம் ஒரு 2 நாள்ல பண்ணிடலாம். அது 2 நாள்ல பண்ணலாம். இது மேம் அப்புறம் இதை பண்ண. ஏன்னா நான் கேட்க வேண்டிய கேள்விலாம் நிறைய இருக்கு. இது வந்து ஓகே, நம்மளை பார்த்தா இது என்னமோ குழந்தைகள் விளையாடுற பொம்மை மாதிரி இருக்கு. ரைட். இது கடையில் நாங்கள் வாங்குறோம் ஃபேன்சி ஸ்டோரில். இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி பண்ணீங்க? இது வந்து ஃபெல்ட் கிளாத்னு பேர். இந்த மாதிரி கிராஃப்ட் ஷாப்பில் ஃபெல்ட் கிளாத். சரி. இந்த ஃபெல்ட் கிளாத்லேயும் பண்ணலாம், வெல்வெட் கிளாத்தில் பண்ணலாம், சாட்டின் கிளாத்தில் பண்ணலாம். நமக்கு என்ன மாதிரி துணி வேணுமோ அதை வாங்கிடணும். என்ன பொம்மை செய்ய போகிறோமோ அதோடைய படத்தை முதல் ஒரு நியூஸ் பேப்பர்லேயே ஒரு ப்ரௌன் ஷீட்லேயே ஃபஸ்ட்டு வரைஞ்சி ரஃப் ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு. ஏன்னா இது வந்து முழுசாக நம்ம பண்ண முடியாது, பாதியாக பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு ஹாஃப் என்ன மாதிரி வரும், ஒரு கிளின்னா அது ஒரு ஹரிசான்டல் பொசிஷன் கிராஸ் கட் ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு, அது போல் துணியில் மேற்பட்டு இடம் விட்டு இதை தைக்கிறதுக்கெல்லாம் இடம் விட்டு 2 கட் அவுட் எடுத்துக்கணும். அப்புறம் உள்ள ஃபுல்லாக பஞ்சு அடிச்சுட்டு ஃபுல்லாக தைச்சிடணும். மூக்கு தனியாக தைக்கணும், உடம்பு தனியாக, இந்த விங்ஸ் தனியாக, வால் தனியாக, கால் தனியாக எல்லாம் செஞ்சு பஞ்சு அடைச்சி அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு இடமா ஜாயின் பண்ணிட்டு நான் பார்த்தாமா ஒரு பொம்மை அப்படி அழகா இருக்குமா இருக்கான்னு இவ்வளோ வேலை. ஆமாம், வேலை தனித்தனியாக மூக்கு கண். ஆமாம், பகவான் சிருஷ்டி பண்ணுற மாதிரி ரியலி டஃப் ஜாப் மேம். இதுக்கு வந்து அசால்ட்டாக பண்ணி விளையாட்டாக பண்ணுறீங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இன்னும் ஒன்று மேம், ஏதோ ஒரு 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 தட் இதுதான் இது நான் நினச்சேன். சொல்கிறேன் ஆஸ் எ லேமேன் சொல்கிறேன். இதை நான் பார்த்த உடனே என்ன நினச்சேன்னா, அந்த காலத்தில் கல்யாணத்தை விசிறி கொடுப்பாங்க, சாப்பிட்டு மாடு விசிறிட்டு இருப்போம். இது மாதிரி இருக்கே, இது என்னன்னு பார்த்தேன். இது என்னது? இது ஆக்சுவலாக இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆர்ட் ஃபேமஸாக இருக்கும். சரி. இது வந்து மைசூர் கஞ்சி ஃபன் பேர். இதுக்கு இந்த ஆர்ட்டுக்கு கஞ்சி ஃபன் பேர். மைசூர் அரண்மனையில் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த சின்ன சின்ன கார்டு பெரிய ஓவியமாக இருக்காது, சின்ன சின்ன சைஸில் தான் ஓவியங்கள் நிறைய பண்ணி ஒரு டைம் பாஸ் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மைசூரில். ஆமாம், மைசூரோட ஆர்ட் கஞ்சி ஃபன் பேர். இதை பார்த்தா வந்து பெயிண்ட் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் ஆக்சுவலி அக்ரிலிக் பெயிண்ட் கிடையாது, வெறும் வாட்டர் கலர் பெயிண்ட்டை பண்றது. பட் வாட்டர் கலர் பெயிண்ட், இது வாட்டர் கலர் பெயிண்ட் அப்படி. ஆமா, ஆனா பிரஷ் வச்சு பண்றது இல்ல. சரி. அத வந்து ஒரு சர்டன் கன்சிஸ்டன்சில இத கரைச்சி வச்சிட்டு சரி டிராப் பை டிராப் சரி அந்த பிரஷ் இந்த டச் ஆகாது, டிராப் டிராப்பா விட்டு 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 ஃபில் பண்றது.
அந்த அப்படியே செட் ஆகணும். அப்பா. வாட்டர் கலரு அந்த ஷேடிங்லாம் கொண்டு வரணும். ஓ டஃப் ஜாப். டஃப் ஜாப் ஒன்று மெர்ஜ் ஆயிடுச்சுனாக்கா அது வேஸ்ட் ஆகிடும். ஓ அந்த ஆபத்து இருக்கு. ஆமாம், இந்த கலர் இங்கே மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அது டோட்டல் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது காயறதுக்கு டைம் கொடுத்து பண்ணிகிட்டே வரணும். அப்பா. அது இப்போ இந்த ஃபுல் போர்ஷன் இப்போ எனக்கு ப்ரௌன் கலர் வேணும்னாக்கா இப்போ நான் ஒரு போர்ஷன் இந்த ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன், பெயிண்ட் தீர்ந்துடுச்சு, அடுத்த போர்ஷனுக்கு அதே ப்ரௌன் பண்ணால் சேம் கன்சிஸ்டன்சியில் தான் கொண்டு வரணும். இல்லை கலர் மாறுபட்டு போய் கலர் மாறுபடும். ஏன்னா இதை விட டார்க் ஆகிடும், இல்லைன்னா லைட் ஆகிடும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ரொம்ப கவனமாக. ஆமாம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பெயிண்ட் இருக்குது. இது வந்து மைசூர் கஞ்சிஃபான் பெயிண்ட். இப்போ இந்த பட்டச்சித்ரா வந்து ஒரிசா, ஆமாம். மதுபனி வந்து வேற ஒரு ஸ்டேட், ஆமாம். கோல்டு வந்து பீகார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்ட். தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கேன். கலந்தாரி வந்து ஆந்திரா. சூப்பர். அந்த மாதிரி இது வந்து மைசூர் ஆர்ட். மைசூர் அதான் அந்த அந்த ஊரோட. ஆமாம். அப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. அதாவது இதெல்லாம் எப்படி நேரம் கிடைக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஐ டூ எக்ஸலண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு. எப்படி தான் வாட் ஆர் பி ஒரு எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுதுன்னு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சரி, ரிலீஃப் ஆர்ட்னு பேர். இது என்ன? அது பேர் ரிலீஃப் ஆர்ட் அட் பெர்ஷியன் ஆர்ட்னு பேர். அது மார்பிள் பவுடர் இருக்கு, மார்பிள் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, சரி. அந்த மார்பிள் பவுடரில் கம் போட்டு இந்த மெஹந்தி கோன் மாதிரி பண்ணி அதை வச்சு பிடிக்கிற மாதிரி பிழிஞ்சு அந்த ஓவியங்களை உருவாக்குறது. அது காஞ்ச பிறகு அதை பெயிண்ட் பண்ணுறது. அது பசுமாடு, அது பிச்சோய் பெயிண்டிங். அது நீங்கள் போட்டது? அதெல்லாம் பிரிண்டட் மெட்டீரியல் பெயிண்டிங்ஸ் நான் பண்ணேன். பெயிண்ட். அப்பா. பிச்சோய் ஆர்ட்னு பேர் அது. அந்த லோட்டஸ் வித் கவ் வித் விட்டல் பாண்டரங்கன் சேர்ந்து வரும் அது. அது வந்து பிச்சோய் ஆர்ட். இப்போ ஃபேமஸாக எல்லாத்துலேயும் வருது, ட்ரெஸ்ஸில் சாரீஸில் எல்லாத்துலேயும் பிச்சோய் ஆர்ட் ரொம்ப கொண்டு வராங்க. நம்மளை பொறுத்தளவில் லேமன் எல்லாம் பெயிண்டிங் கலம்காரி ஆர்ட் பிச்சோய் நிறைய வருது. இதெல்லாம் வந்து வேறு ஆர்டினரி பெயிண்டிங்ஸ் அதெல்லாம். அப்பா அதான் நான் சொன்ன மாதிரி வீட்டை வந்து இன்ஜினியர் கட்டி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். பாக்கி இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களோட கைவினைப்பாடு தான். எங்கே திறந்தாலும் அப்படியே லாக்கர் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, ஷெல்ஃப் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. ரைட்டு. இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி மேடம், நான் எழுதுண்டே வந்துட்டேன் உங்களுக்கு இது பண்ணேன். அதாவது ஒரு கவிஞர் புறத்தார் உபதேசம் பண்ணுறது ரொம்ப எழுதி இப்போ வாழ்ங்க அப்படியே வாழ்ங்க ஆகுன்னு எல்லான்னு. ஆனால் நீங்களே ஒரு 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 வாழும் உதாரணமாக இருந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சாதித்து காமிக்கணும்னு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு கவிஞர்கள்னால் அந்த சமூக அக்கறை இருக்கணும், சமூக பிரச்சனை இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. உங்களை பாட்டில் இருக்குது, கவிதைகள் இருக்குது, கட்டுரைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஐ கெட் ஃபீல் உங்களுக்கு பகவான் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கைலாம் ரொம்ப ஜாஸ்தி, நிறையவே உண்டு. ஏன்னா நீங்கள் வரைஞ்ச ஓவியங்கள்லாம் பெரும்பாலும் இறை நம்பிக்கையான ஓவியமாக தான் இருக்குது. சரி, இப்போ ஒரு அனுபவமிக்க எழுத்தாளர், ஆற்றல் மிக்கவர், பன்முக திறமையாளர் என்ற முறையிலே இப்போ நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி இப்போ இந்த இளைஞர் சமுதாயம் ரொம்ப மாறி போச்சு மேடம். நாளெல்லாம் 10 பிள்ளையாருக்கு இப்படி இருந்தேங்க, நம்ம காலெல்லாம் மாறி போச்சு, மலையேறி போச்சு. இப்போ நம்ம இருந்த வயதில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஃப்ராங்கஸ்டி இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு, இளைஞர் நான் சொல்வது ஆண் பெண் இருப்பாளருக்குமே சேர்த்து, இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு கவிஞர் என்ற முறையிலே, படைப்பாளி என்ற முறையிலே, ஒரு மத்திய சர்க்கார் அனுபவத்தை, ஒரு நீண்ட காலம் பணிபுரிந்த ஒரு அனுபவசாலி என்ற முறையிலே, மிகச்சிறந்த குடும்ப தலைவி என்ற முறையிலே, ஒரு தாயார் ஸ்தானத்திலிருந்து நீங்கள் சொல்கிற அட்வைஸ், அறிவுரை இளைஞர்களுக்கு என்ன? அதோட நம்ம பேட்டி முடியும். உங்களோட அறிவுரை என்ன அதை சொல்லுங்கள். அறிவுரை, படிப்பு மட்டுமே உலகம் இல்லை. சரி, படிப்பு முக்கியம், கரெக்டு. ஆனால் அந்த மதிப்பெண் சொல்லி அதே குறிக்கோளை வச்சுட்டு ஓத வேண்டாம். உங்களால் முடிகிறத படிங்க, அதுக்குண்டான திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கங்க. அந்த அகாடமிக்கு தவிர வேற ஏதோ ஒரு திறமை ஒவ்வொருத்தையும் இருக்கும், அதை என்னன்னு கண்டுபிடிச்சு அதையும் கொஞ்சம் வளர்த்துக்கங்க. தோல்வி கண்டு துவளாதீர்கள். தோல்வி என்பது முடிவல்ல. தோல்வின்றது ஒரு லைன்,
அதை கிராஸ் பண்ணி போயிடலாம். சூப்பர். தோல்விக்காக வந்து மனமுடைந்து போறது, தவறான முடிவுகள் எடுக்கிறது, இந்த சமுதாயம் அதை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. நிறைய பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த கல்வி முறையில மாற்றம் கொண்டு வாங்க. படிப்பு சொல்லித்தர அதே நேரம் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய தைரியத்தை அந்த படிப்பு பிள்ளைங்களுக்கு தரணும். சூப்பர். எது வந்தாலும் அதை சந்திக்கிற திறமை, மன உறுதி மனசுல இருக்கணும். அது இல்லாம அந்த கோழைத்தனம் படிச்ச மனசுக்குள்ள வாங்கிக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இல்லையா? அதான் வாழ்க்கையை எதிர்கொள்றது தான் வாழ்க்கை. வாழ்க்கையை முடிச்சுக்கிறது வாழ்க்கை இல்லை. இந்த பெற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுமையான சூழ்நிலையை நீங்க உருவாக்குறீங்க இல்லையா? வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுங்க, தோல்வியை சந்திங்க, அதுலேருந்து மீண்டு வாங்க. வாழ்க்கை என்பது வந்து நம்ம இதுதான் வெற்றின்னு எங்கேயும் போது கிடையாது. வெற்றிங்கிறது நம்ம 100 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சா அது வெற்றி. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா வெற்றி. ஸோ வெற்றிங்கிறது ஒரு நிலையான கோடு இல்லை. அது ஆளுக்கால் மாறுபடும். நீங்களா இதுதான் வெற்றி அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதை அடைய முடியலன்னா தவறான முடிவுக்கு போறதெல்லாம் சரி கிடையாது. எந்த நிலைமையிலையும் வாழலாம். பணம் தான் வாழ்க்கை இல்லை. பணத்தை தாண்டி உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. பணம் தேவை, பட் அதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் அவசியம் இல்லை. அவசியம் மனம் தான் வேணும். மனம் ஹாப்பினஸ் இஸ் a state of mind. சூப்பர். நாட் வித் மெட்டீரியலுக் வெல்த். சூப்பர் அற்புதம். அதாவது ஒரு இலக்கிய ஆளுமைன்னு சொல்றதை விட ஒரு பன்முக திறமையாளருடன் நாங்கள் செலவிட்ட இந்த ஒவ்வொரு நொடியும் பயனுள்ள நொடி. சூப்பர். இன்னர் கலைக்கூடத்தின் சார்பாக தங்களுக்கு இதயம் கணிந்த நன்றி. வணக்கம் மேடம். உங்கள் இருவரையும் சந்தித்தது, நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்ததே எனக்கு மிக மிக சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நன்றி கவிஞர் சுமத்ரா கோவிந்தசாமி அவர்களே. உங்களுடைய அருமையான அனுபவங்களையும் உங்களுடைய கலைத்திறமைகளையும் மின்னல் கலைக்கூடம் நேயர்களுக்கு மிக தெளிவாக எடுத்து வழங்கினீர்கள். தங்களுக்கு நன்றி. மிக அருமையான உரையாடலை நடத்தி சுமித்ரா கோவிந்தசாமி அவர்களுடைய சொற்களிலிருந்து பல இலக்கிய நயங்களை வெளிப்படுத்தினீர்கள் டாக்டர் கார்மிகலோன் அவர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், நன்றி. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எழுத்தாளரும் கவிஞருமான சுமத்ரா கோவிந்தசாமி அவர்கள் சிறந்த ஓவியர், கைவினை கலைஞரும் கூட. அவர்களது கைவினை பொருள்களை இப்பொழுது நாம் காணலாம்.
சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.